ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். நாம இப்போ 185 டே சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 14. இன்னைக்கு உங்ககிட்ட டர்க்கி பற்றி தாங்க பேச போகிறேன். டர்க்கியுடைய அடிப்படை ஜியோகிராஃபி எப்படி இருக்குது, அதோடைய அரசியல் எப்படி இருக்குது, அதோடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அந்த நாட்டுடைய எஜுகேஷன், ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர் இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தாங்க இன்னைக்கு உங்ககிட்ட வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த டர்க்கியுடைய ஜியோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாட்டை சுற்றி கிரீஸ் இருக்குது, பல்கேரியா இருக்குது, ஜியார்ஜியா இருக்குது, அர்மீனியா இருக்குது, அசர்பைஜன் இருக்குது, ஈரான் இருக்குது, ஈராக் இருக்குது, சிரியா இருக்குங்க. இதோடைய கோஸ்டல் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா மெடிட்டரேனியன் சி இருக்குது, ப்ளஸ் அதோடு சேர்த்து பிளாக் சி இருக்குது. இந்த நாட்டுடைய டோட்டல் ஏரியா 7,83,356 கிலோமீட்டர் ஸ்கொயருங்க. இந்த நாட்டில் மொத்தம் 8.5 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் டர்க்கிஷ். இவங்களுடைய கேபிட்டல் சிட்டி அன்காரா. இந்த டர்க்கியுடைய பாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் தாங்க அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு. அசம்பிளி அப்படின்னு பார்த்தோம்னா யூனிகேமரல் சிஸ்டம் தான் அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு. மொத்தம் 600 எம்பி இருப்பாங்க. எங்களுடைய டென்யூர் 5 இயர்ஸ். டர்க்கியுடைய எக்கானமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $900 பில்லியன் இந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக இருந்துட்டு இருக்குங்க. இவங்க மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னென்னா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஆட்டோமொபைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அயன் அண்ட் ஸ்டீல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் திங்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய எக்ஸ்போர்ட்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ், யூகே, இட்டாலி, ஈராக் இவங்கெல்லாம் எக்ஸ்போர்ட்டிங் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோலியம், ரா மெட்டீரியல்ஸ், கன்சியூமர் கூட்ஸ் இதெல்லாம் இவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இம்போர்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ், ரஷ்யா, ஜெர்மனி, சைனா இவங்கெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. எக்கானமியில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் பெரிய சேலஞ்சாக இருந்துட்டு இருக்குங்க. ரொம்ப காலமாக அமெரிக்க டாலரை கம்பேர் பண்ணும்போது இந்த நாட்டுடைய கரன்சி அதோடைய வேல்யூ ரொம்பவே குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. டர்க்கியுடைய எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயசு வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் இருந்துட்டு இருக்குங்க. ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை படித்து முடிச்சுட்டு காலேஜ் போனோம்னா யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்தோம்னா அங்கேயும் ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில டியூஷன் ஃபீஸஸ் மட்டும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். குளோபல் ஸ்கேலில் பார்க்கும்போது இந்த நாட்டுடைய எஜுகேஷன் ஒரு ஆவரேஜ் லெவலில் தாங்க இருந்துட்டு இருக்கு. ரொம்பவும் புவராக இல்லை, ரொம்பவும் ஹையர் குவாலிட்டியில் இல்லை, ஒரு ஆவரேஜ் லெவலில் இந்த நாட்டுடைய எஜுகேஷன் இருந்துட்டு இருக்கு. இந்த நாடு ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அர்பன் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்கூல்ஸ் ரூரல் ஏரியாஸில் இருக்கிறது இல்லைங்க. எல்லா நாட்டிலும் இருக்கிற பிரச்சனை தான் நம்ம இந்தியாவிலேயும் இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அர்பன் ஏரியாஸில் இருக்கிற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, பெஸ்ட்டான டீச்சர்ஸோ, லேபோ, லைப்ரரியோ ரூரல் ஏரியாஸில் இருக்கிறது இல்லைங்க. இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துகிட்டு இருக்கு. இவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன, இவங்க ஆவரேஜ் லெவலில் இருந்துட்டு இருக்காங்க. இதை ஹை லெவலில் ஆக்கிறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இன்இக்குவாலிட்டியை சரி செய்யணுங்க. ஈக்குவலாக எல்லாத்துக்கும் அவங்களுடைய எஜுகேஷனை கொடுக்கணும். அவங்களுடைய டீச்சிங் மெத்தடில் மாடர்னைஸ் பண்ணணும். அவங்க இப்போதைக்கு அந்தளவுக்கு ஒரு மாடர்னைசிங் டீச்சிங் மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க நல்லா மாடர்ன் வேர்ல்டுக்கு கொஞ்சம் அவங்களுடைய டீச்சிங் மெத்தடை சேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்களுடைய கல்வித்தரம் உயரத்துக்கு 100% சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்களுடைய டீச்சர் ட்ரைனிங்கை பூஸ்டப் பண்ணுங்க. இதை பண்ணாங்கனாலும் ஸ்கூல் எஜுகேஷன் டெவலப் ஆகும். இந்த டர்க்கியுடைய ஹெல்த் கேர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாட்டில் அந்த நாட்டு சிட்டிசன்ஸுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எல்லாம் வழங்குறது இல்லைங்க. இவங்களுக்கு ஜென்ரல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கார்டு ஒன்று இருக்குது. இந்த கார்டை வச்சு அவங்க பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனாலும் அவங்க ஒரு சில ஃபீஸ்லாம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு சப்சிடிஸ் நிறைய இருக்குது. ஆனாலும் இவங்க ஒரு சில ஃபீஸஸ்லாம் அவங்க கட்டுற மாதிரி தாங்க இருக்கும். இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயெல்லாம் அந்த நாட்டில் கொடுக்குறதில்ல. என்ன தான் இன்சூரன்ஸ் கார்டு வச்சுருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில ஃபீஸஸ்லாம் கட்டிட்டு தான் இருக்காங்க. அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்டு மட்டும் அவங்கள்ட்ட இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க மொத்த ஃபீஸையும் கட்டுற மாதிரி தாங்க இருக்கும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா மட்டும் ஜென்ரல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காம அவங்க ஃப்ரீயாக ஹெல்த் கேர் செய்வாங்க. டர்க்கியுடைய அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாட்டுடைய ஜிடிபியில் ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லாங்க. 6% ஆஃப் த எக்கானமி அக்ரிகல்ச்சர் பேஸ் எக்கானமியாக இருந்துட்டு இருக்கு. இந்த நாட்டில் மேஜராக விளையக்கூடிய பொருட்கள் வீட், பார்லே, மைஸ் இதெல்லாம் அந்த நாட்டில் மேஜராக விளையக்கூடிய பொருட்கள். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொட்டேட்டோ, டொமேட்டோ, குக்கிம்பர் இதெல்லாம் நல்லா விளைஞ்சிட்டு இருக்கு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டாக்ஸ் செம்மறியாடு, வெள்ளாடு, மாடு, கோழி இதெல்லாம் நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க. மில்க், சீஸ் இந்த நாட்டில் ரொம்பவே ஃபேமஸ். வேர்ல்டு மார்க்கெட்டில் ஆர்கானிக் திங்ஸ்க்கு நல்ல மார்க்கெட் இருக்கனால இவங்க ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி பற்றாக்குறை அந்த நாட்டில் பெருசாக இருந்துட்டு இருக்குங்க. நல்ல விளைநிலங்கள் இருக்குது. அட் த சேம் டைம் தண்ணி பற்றாக்குறையும் அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.